மொழி விவகாரத்தில் மத்திய அரசு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்று திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இன்னொரு மொழியை கற்க வேண்டும் என்பதை ஆர்வம் மற்றும் எதிர்கால திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைதான் தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இன்னொரு மொழி படிக்கணும்னா அந்த குழந்தை அது முடிவு செய்ய வேண்டிய அவங்களுடைய ஆர்வம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள், இதை மையமாக வைத்து இன்னொரு மொழி, அது என்ன மொழி அப்படிங்கறத அந்த குழந்தை தான் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு மாநிலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு வந்து திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த இந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உண்மையில சொல்ல போனா கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவர்கள்தான், ஒன்றிய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் இல்லை. ஒன்றிய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நிச்சயமா நாம் ஆதரிக்கத்தான் செய்கிறோம். இப்ப கூட இன்னொரு மொழி படிக்கணும்னா அந்த குழந்தை அது முடிவு செய்ய வேண்டிய அவங்களுடைய ஆர்வம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள், இதை மையமாக வைத்து இன்னொரு மொழி, அது என்ன மொழி அப்படிங்கறத அந்த குழந்தை தான் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு மாநிலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு வந்து திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த இந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உண்மையில சொல்ல போனா கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவர்கள்தான், ஒன்றிய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் இல்லை. ஒன்றிய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நிச்சயமா நாம் ஆதரிக்கத்தான் செய்கிறோம். இப்ப கூட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.